ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களில் இருந்து வந்து பல நடிகைகள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி வேறு வேறு நாட்டில் இருந்து வந்து தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த பிரபலங்களோ இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் இந்த மாதிரி பல நாடுகளில் இருந்து வந்து நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களின் மனசை கவர்ந்த ஹீரோயின்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான பலருடைய ஃபேவரட்டான ஒரு நடிகையை பற்றி தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க தான் நடிகை சுஜாதா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடிகை சுஜாதா இவங்க 1952 டிசம்பர் 10 ஸ்ரீலங்காவில் இருக்க காலி அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தவங்க. ஸோ இவங்க ஒரு மலையாளம் பேசுகிற இந்திய குடும்பத்தை சார்ந்தவங்க தான். ஆனால் செட்டில் ஆனது ஸ்ரீலங்கா. ஸோ இவங்களுடைய சின்ன வயசு ஃபுல்லாமே ஸ்ரீலங்காவில் தாங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட 15வது வயதில் தான் தமிழ்நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அங்கே வந்ததும் ஸ்கூல் படிச்சுக்கிட்டே ஸ்கூல் மேடை நாடகங்கள் அப்புறம் நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துக்கிட்டு அப்படி அவங்க நாடகத்தில் அவங்க காட்டிய திறமை தான் அவங்கள சினிமா உலகத்தில் ஒரு பெரிய கதவை திறந்து வச்சிருக்கு. ஸோ சுஜாதா ஆரம்ப காலத்தில் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருந்திருக்காங்க. ஸோ அப்படி தான் சுஜாதா மேம்க்கு 1971 எர்ணாகுளம் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு பெரிய மலையாள படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ இந்த படத்துக்கு முன்னாடி சில சின்ன சின்ன படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த எர்ணாகுளம் ஜங்ஷன் மூவி தான் இவங்களுக்கு மலையாளத்தில் ஒரு நல்ல பேரையும் அடையாளத்தையும் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மலையாளத்தில் தொடர்ந்து சில படங்களில் நடிச்சிட்டு வந்தாங்க. 1974 தமிழ் சினிமாவின் ஜாம்பவான் டைரக்டர் கே பாலச்சந்தர் அவங்களோட இயக்கத்தில் வெளியான அவள் ஒரு தொடர்கதை அப்படின்னு ஒரு படத்தில் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ இந்த ஒரே படம் தான் தமிழ்நாட்டில் இவங்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்குச்சு. என்ன சிரிப்பு? சிம்பன்சி மாதிரி. சிம்பன்சினா என்னமா? மனுஷ குரங்குன்னு அர்த்தம். ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து கொஞ்ச காலத்திலேயே அப்போதைய டாப் ஹீரோக்களான சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன் இந்த மாதிரி முக்கியமான நடிகர்கள் கூட எல்லாம் ஹீரோயினாகவும் முக்கிய கதாபாத்திரத்திலையும் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க தமிழ், மலையாளம் இந்த 2 மொழிகளில் மட்டும் இல்லைங்க, கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி போன்ற பல மொழிகள்லையும் நடித்து இந்தியா முழுவதும் அறியப்பட்ட நடிகையாக மாறினாங்க. ஸோ இவங்களுடைய யதார்த்தமான நடிப்பும் அழகும் தமிழ் ரசிகர்களை ஈர்த்தது. நம்ம சுஜாதா மேம் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஹீரோயினாக நடிச்சுட்டு இருந்துட்டு 1980களுக்கு அப்புறமா கேரக்டர் ரோல்ஸ், அதாவது குணச்சித்திர வேடங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் சினிமாவின் அடுத்தடுத்த தலைமுறை ஹீரோக்களுக்கு அம்மாவாகவே நடிக்க தொடங்கினாங்க. ஸோ அம்மா அப்படின்னாலே தேட்டரில் உட்கார்ந்துருக்கிற எல்லோருக்கும் சுஜாதா ஞாபகம் வர அளவுக்கு அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட நடிப்பு ரொம்பவே இயல்பாகவும் பாசமானதாகவும் இருந்ததுங்க. ஸோ இப்படி தான் வாழ்நாள் முழுவதுமே சினிமாவுக்காக தனது அருமையான நடிப்புக்காகவும் அர்ப்பணித்த நடிகை சுஜாதா அவர்கள் 2011 ஏப்ரல் 6 அன்று மாரடைப்பு காரணமாக சென்னையில் காலமானாங்க. ஸோ இலங்கையில் பிறந்த தமிழ் சினிமாவில் தன் நடிப்பால் ஆண்ட இந்த மகத்தான நடிகையின் மறைவு திரை உலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.